தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு இடையிலே இருக்கின்ற பல பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனைகளாகவே இருக்கிறது. அப்படி ஒரு பிரச்சனை தான் இந்த கல்முனை உபபிரதேச செயலக பிரச்சனை என்பது. இந்த பிரச்சனை தீர்கிறதோ இல்லையோ, ஆனால் இந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு அரசியல் லாபம் செய்தவர்கள், அரசியல் செய்தவர்கள் எல்லோரும் வெற்றி அடைந்தார்களே ஒழிய, இந்த பிரச்சனையில் பாதிக்கப்படுகின்ற இந்த இரண்டு சமூகங்களுக்கும் வெற்றி கிடைக்கவில்லை என்பதுதான் இதுவரைக்குமான விடயமாக இருக்கிறது. தமிழ் சமூகம் கல்முனை உபபிரதேச செயலகத்தை ஒரு தனியான ஒரு பிரதேச செயலகமாக ஆக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் சமூகம் அதனை தனியான பிரதேச செயலகமாக ஆக்கக்கூடாது என்கின்ற ரீதியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு சமூகங்களுக்கும் இடையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் என்னவோ இந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு அவர்களுடைய அரசியல் லாபங்களை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். கல்முனை உபபிரதேச செயலகம் குறித்து இப்போது பேசுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதுதான் இந்த கல்முனை உபபிரதேச செயலக பிரச்சனையை இப்போது அதிகம் பார்லிமன்றத்திலே பேசி வருகின்ற ஒரு பார்லிமன்ற உறுப்பினர் தான் கோடீஸ்வரன். அவர் இந்த பிரச்சனை குறித்து பார்லிமன்றத்திலே அதிகம் பேசிக்கொண்டு வருகிறார். அவர் பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் இந்த விடயம் இல்லாமல் பேச்சுக்களே இல்லை என்ற அளவுக்கு அவர் இந்த விடயங்களை குறித்து பேசி வருகிறார். இது பார்லிமன்றத்தில் பேசுவது மட்டுமல்லாமல் யார் யாரை சந்திக்க வேண்டுமோ, எந்த அமைச்சரை சந்திக்க வேண்டுமோ அந்த அமைச்சரெல்லாம் சந்தித்து இந்த பிரச்சனையை விளங்கப்படுத்தி அதனை ஒரு தனியான ஒரு பிரதேச செயலகமாக மாற்றுவதற்கான முயற்சியிலே இவர் இறங்கி இருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும். இந்த அடிப்படையில் தான் கடந்த பார்லிமன்ற அமர்வின் போது பார்லிமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் உள்ளாட்சி மாகாண சபைகள் அமைச்சரை சந்தித்து இந்த விடயம் தொடர்பாக மிக நீண்ட நேரமாக கலந்துரையாடி இருக்கிறாராம். அவர் முக்கியமாக இந்த பிரச்சனை குறித்து நீதிமன்றத்திலே வழக்கு போவதால் கணக்காளரையாவது இந்த உபபிரதேச செயலகத்துக்கு நியமித்து தாருங்கள் என்கின்ற ஒரு கோரிக்கையை மிகவும் அழுத்தமாக அந்த அமைச்சரிடம் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது அறிந்த முஸ்லிம் காங்கிரசினுடைய பார்லிமன்ற உறுப்பினர் உதுமா லெபி அவர்கள் மற்ற பார்லிமன்ற உறுப்பினர் வாசித்தோடு சேர்ந்து அந்த அமைச்சரை எதர்ச்சியாக சந்திக்க போன நேரம் பார்லிமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரர் அமைச்சரோடு பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து, இந்த விடயம் தொடர்பாக பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து உதுமா லெபி அவர்கள் இந்த பிரச்சனையிலே தமிழ் முஸ்லிம் ஆகிய இரண்டு சமூகங்கள் சம்பந்தப்பட்டிருப்பதன் காரணமாக இரண்டு சமூகங்களை அழைத்து பேசித்தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். இந்த பிரச்சனை தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றங்களிலே வழக்கு இருக்கிறது. எனவே இது குறித்து இரண்டு சமூகங்களை அழைத்து ஒரு முடிவை எடுப்புதான் சிறந்தது என்று அமைச்சரிடம் கூற, அதன் பிறகு அமைச்சர் இந்த கல்முனை உபபிரதேச செயலகம் பிரச்சனை தீர்ப்பது தொடர்பாக ஒரு குழுவை நியமிப்பதற்காக வேண்டி எதிர்வரும் 6ஆம் தேதி இந்த பிரச்சனை குறித்து பார்லிமன்றத்திலே ஒரு குழு கூடி பேச இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து நாங்கள் பார்லிமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரனோடு பேசுகின்ற போது அவர் சொன்ன விடயம்தான், இந்த பிரச்சனையை முதலில் கொண்டு போனதே நான் தான். இந்த பிரச்சனை குறித்து அமைச்சரிடம் நான் தான் பேசினேன். இதன் காரணமாகத்தான் எதிர்வருகின்ற 6ஆம் தேதி பார்லிமன்றத்தில் இந்த பிரச்சனை குறித்து பேசுவதற்கு ஒரு குழு நியமிக்கப்பட்ட அந்த குழுவோடு நாங்கள் பேச இருக்கிறோம் என்பதை அவர் எங்களிடம் சொல்லியிருந்தார். இதற்கு பின்னர் பார்லிமன்ற உறுப்பினர் உதுமா லெபி அவர்கள் இந்த பிரச்சனை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கல்முனை பெரிய பள்ளிவாசலுக்கு அழைப்பை ஏற்படுத்தி அதனுடைய வரைபடங்கள், அது தொடர்பான விவரங்களை எல்லாம் திரட்டி இந்த பிரச்சனைக்கு பின்னால் இப்போது உதுமா லெபி பார்லிமன்ற உறுப்பினர் அவர்கள் இறங்கி இருப்பதாக பேசப்படுகிறது. எது எப்படியோ பலரும் சொல்கின்ற ஒரு விடயம்தான், என்னதான் பார்லிமன்றத்தில் இந்த விடயம் தொடர்பாக பேசுவதற்கு ஒரு குழு நியமிக்கப்பட்டாலும் இந்த விடயம் தொடர்பாக அமைச்சர்கள் மட்டத்திலே ஒரு முடிவை எடுப்பதற்கு தயாராக இருந்தால் நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்ற போது அவர்களால் அதிகாரி மட்டத்திலால் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை எடுக்க முடியாது என்பதைத்தான் பலரும் சொல்லி வருகின்றார்கள்.